வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த வீட்டுக்கு ரத்னம் வந்திருக்குதுன்னு மரகதம் போன்ல சொல்லிச்சு, பார்க்கணும்னு வந்திருக்கேன். கொஞ்சம் தயவு செய்து ரத்னம் கிட்ட அவங்க அண்ணன் மாணிக்கம் வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? அட பாவமே, இப்பதானே ரத்னத்தை அவங்க புருஷன் வந்து கூட்டிட்டு போறாரு. அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு? ஆமா சார். ஏம்மா, எங்க போறேன்னு ஒண்ணுமே சொல்லலையா? சரிதான், அந்த ஆளு வந்து புறப்படன்னு சத்தம் கொடுத்த உடனே அந்த அம்மா பொட்டி பாம்பு மாதிரி மறுவார்த்தை பேசாம கார்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் எப்படி சார் என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லுவாங்க? அப்படின்னா ரத்னம் அவங்க அத்தானுக்கு புது வீடு கிடைச்சிட்டுதா? அந்த விவரம் எல்லாம் ஒண்ணும் சொல்லல. மரகதம் வந்தா எந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு நான் கூட கேட்டேன். அதெல்லாம் நான் நேர்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ரத்னம் வேற ஒண்ணுமே சொல்லலையா? சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அந்த மனுஷன் தான் உங்க தங்கச்சியை ரத்னம்னு கூப்பிடுறதே பயமா இருக்கு. சரி, வர்றேம்மா. ஏன் சார், ஒரு குணமுள்ள தங்கச்சிய இப்படி ஒரு கோபக்காரனுக்கா கட்டி வைப்பீங்க? அதை விட பாலும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாம். பாவம், அந்த அம்மாவை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. எல்லாமே நடந்து முடிஞ்சு போன பிறகு இனிமே அதை பத்தி பேசி என்னம்மா புண்ணியம்? எப்படியாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாட்டு செய்யணும், அது செய்துதானே தீரணும். நீங்க சொல்ற மாதிரியே நானும் நினைச்சிட்டா நல்லா இருக்குமா? நான் வர்றேம்மா. ரத்னம், இந்த பங்களா எப்படி? கலர் நல்லா இல்ல? அத்தா, இன்னும் எத்தனை வீடு மாறிக்கிட்டே இருக்கிறது? நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? இவ யாரா அவ பைத்தியம் பிடிச்சவளா இருக்கா? கட்டினவனுக்கு ஒரு ஊருனா கட்டாதவனுக்கு போல ஓடுறே. இந்த பங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லணும். நல்லா தான் இருக்கு. இப்ப வேற ஒண்ணு செய்ய போறேன். இந்த செவத்தை மட்டும் அப்படி இடிச்சுட்டு அங்க ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் கட்டிடுறேன். ஏர் கண்டிஷன் தெரியாதுல உனக்கு? கூலா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் கட்டி தர்றேன். நீ உள்ள போ. எங்கடா ஒரு சுத்த போயிருந்தீங்க? போங்க சார், வர வர நம்ம விஷயம் எல்லாம் ரொம்ப சீரியஸா போகும் போல இருக்கு. என்னடா மேட்டர்? வர்ற வழியில உங்க சம்சாரத்தோட அண்ணன் மாணிக்கத்தை பார்த்தோம். சொல்லுடா. போலீஸுக்கு ஒரு தினசா உங்களை பத்தி நியூஸ் கிடைச்சிருக்கான். மாணிக்கம் உங்களை ஜாக்கிரதா இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்ய சொன்னார். என்ன பத்தியா? மாணிக்கமா? ஐயோ, உள்ள பேசுங்க சார். உள்ள அந்த அம்மா காதுல விழுந்துரு போகுது. என்னடா பயமுறுத்துற? நான் உலகத்துல எவனுக்கும் பயந்ததால பயப்பட போறதும் இல்லை. என்னமோ அவ காதல விழுந்துடுமா இங்க வந்து என்கிட்ட மிரட்டுறான். அது போகட்டும், சாம்பியன் ஷோ கொட்டகையில நாம போட்ட ப்ரோகிராம முடிக்க வேண்டாமா? பயமாகல? ஆமா, எண்ட்லயே வச்சுக்குமா இன்டர்வெல்லே வச்சுக்குமா? இன்டர்வெல்லே வச்சுக்குவோம். அத்தா, எப்ப வருவீங்க? நான் வருவேன் போவேன். கிளைமேட் இங்க சரியா இருந்தா இருப்பேன், இல்லைன்னா கொடைக்கானல் மலை மேலேயே போய் உட்காந்துக்குவேன். நீ யாரும் என்ன கேட்க? டப்பா, நான் வெளியே புறப்படும் போது குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது நீ, சரிமா? சரி. என்ன சொன்ன? சரின்னு சொன்னேன். ஏதோ ஏத்து பேசிட்டு வேணும்னு பார்த்தேன். உங்க அண்ணன் மாணிக்கா இருக்கிறான் பாத்தியா, அவன் என்னமோ எனக்கே அட்வைஸ் பண்றான். அது சரி, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். மேலிடத்துல இருந்து இந்த ஏரியாவில் நடக்கிற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் காரணஸ்தர் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு கடுமையான உத்தரவு வந்திருக்குது. ஆதாரப்பூர்வமா திருட்ட பத்தின ஒரு தகவலும் இதுவரை நமக்கு கிடைக்கல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார். எங்க உயிரை தியாகம் பண்ணியாவது சீக்கிரத்திலே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். கண்டுபிடிச்சா எனக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே நல்ல பேர் தான். எங்க கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறோம் சார். அந்த ஊக்கத்துல இருந்து எப்பவும் தளராம இருந்தீங்கன்னா குற்றவாளிங்க கட்டாயம் ஆகப்படுவாங்க. தவறு செய்கிறவன் எப்பவுமே தப்பிக்கவே முடியாது. தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். இது என்னுடைய தாழ்ந்த அபிப்பிராயம் சார். ஏன் சார், ஷோ கொட்டையில நம்மளை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க? ஏன்டா நடுவில் சத்தம் போடுறேன்? யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கு நம்மள அடையாளம் தெரியாது, பேச. வழக்கப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வேலைகளை ஆரம்பிச்சோம். இருந்தாலும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றப்ப எந்த பாவியோ லைட்டை போட்டுட்டானே. நம்மள அப்படி அடையாளம் தெரிஞ்சிருந்தா என்ன போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிருக்காத. இந்த தொழிலையே விட்டுட்டா என்ன சார்? பெரிய ஐசிஎஸ் படிச்சவன் வேற வேலைக்கு போவான். வர வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத, பேசாம. ஜாக்கி, நீ பணத்தை எடுத்து போய் மோகனா கிட்ட கொடுத்துட்டு வா. நான் ஒண்ணு கேட்கறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? கோவிச்சுக்காம இருக்கிறதா கேளேண்டா. சதா மோகனாவுக்கே பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களே, சாவுக்கும் கூட துணிஞ்சு உங்க கூட நாங்க உழைச்சு விட்டு இருக்கோமே, எங்களுக்கு சமயத்துல ஒரு லாட் அமௌண்ட் அப்படி தள்ளுங்களேன். உங்களுடைய உழைப்புலதான் எனக்கு பணம் வருதுன்ற எண்ணத்தை மாத்திக்கணும். என்னுடைய கெப்பாசிட்டிக்கும் பவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து குவியுதுட. அப்படி வர்ற பணத்துல எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்றோம். ஜாக்கி, பங்கு கங்கு கேட்க ஆரம்பிச்சா சிங்கிள் பை கிடையாது. இஷ்டம் தான் இருக்கணும், கஷ்டம் தான் ஓடணும். சார், ஏதோ தெரியாதனமா கேட்டுட்டான் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கங்க சார். அதெல்லாம் தப்பு ரமி. எப்ப பங்கு கேட்கிற அளவுக்கு வந்துட்டானோ அவனை நம்பி எப்படி பணத்தை கொடுக்க சொல்றேன்?
பர்மிஷன் இல்லாம ஒரு பைசா கூட தொட மாட்டேன் சார். இந்த ஜாக்கி அவ்வளவு மட்டமா நினைச்சிடாதீங்க. ஆல்ரைட், பணத்தை எடுத்து போய் மோகனா கிட்ட கொடுத்துடு. மூடு நல்லா இருக்கும்போது வந்து மூவ் பண்ற. ரமேஷ், ரேஸ் கோர்ஸ்க்கு போமா, டைம் ஆயிப்போச்சு. பணம் எடுத்துக்கிட்டீங்களா? பணம் பாதி அந்த பையில இருக்கு, பாதி என் பையில இருக்கு. வா. சரி. இந்தாங்க, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து வர சொன்னாரு. அவர் எங்க போனாரோ எனக்கு தெரியாது. இதுல பணம் எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்ககிட்ட கொடுத்து வர சொன்னாரு, கொடுத்துட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ என்னப்பா இன்னைக்கு ஒரே அடியா எரிஞ்சு விழுவுற? பின்ன என்ன, காலத்துக்கு கஷ்டப்படுறேன். கால நான் காசு கூட சமயத்துல நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவர் என்ன இப்படி ஏமாத்துவாருன்னு நானும் பாக்குறேன். பாருங்க, அவர் கூட வேலை செய்யற நீங்க இப்படி எங்க முன்னாடி அவரை பத்தி குறவா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பேசுனா என்ன, தலை போயிடுமா? என்னம்மா பயமுறுத்துற? நான் இல்லாம அவருக்கு பணம் எப்படி கிடைக்கும்? என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாம முத்து ஒரு நாள் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. நீ என்ன சொல்ற? நான் இல்லன்னா முத்துவே இல்லைங்கிறேன். ஜாக்கே, கரெக்ட். நீ மாறுவேன்னு அப்ப எனக்கு தெரியும்டா. போட வெளியே போ. போனா போடணும். என்ன தலையாட்டுற? போட. என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? இப்ப போறியா என்ன சொல்றேன்? போகலன்னா என்ன செய்வேன்? போகலன்னா முத்து, என்ன அவமானப்படுத்திட்ட. என்ன பகைச்சுக்கிட்டு நீ வாழ முடியாது. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. நான் யாரையும் நம்பி வாழ்றவல்லடா, என்னையே நம்பிதான்டா வாழ்ற. போட போடா. நான் வர்றேன். வர்றியா? வராத, போ. போடா. என்னங்க இது, முன்யோஜனை இல்லாம ஜாக்கி அடிச்சு துரத்திட்டீங்களா? நம்ம விஷயத்தெல்லாம் போலீஸுக்கு தெரியப்படுத்திட்டான். முதல்ல அவனை தான்டா பிடிச்சுக்குவாங்க. இருந்தாலும் நீங்க ஏதாவது அடி வேணுமா உனக்கு? ஆனாலும் அந்த பையன் வகையில நீங்க ரொம்ப அநியாயமா நடந்துக்கிட்டீங்க. நீ பேச. ரொம்ப கோவக்காரர் நீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. என்கிட்டதான் குணம் இருக்கு, அது உனக்கு தான் தெரியும். ஆனா மாடா உழைச்சதையும் நினைச்சு பார்க்காம அந்த மோகனா பிள்ளை முன்னாடி என்ன எவ்வளவு கேவலமா பேசி வெளியே துரத்துட்டான் தெரியுமா? இந்த மாதிரி சிநேகித துரோகிகளை எல்லாம் உடனடியா சித்திரவதை செய்யணும்பா. ஏப்பா ஜாக்கி, அவன் செஞ்ச காரியத்தை எல்லாம் உடனடியா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டான்னா யார் அவன் மடையனா இருக்கான்? அவனை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா என்னையும் சேர்த்துல எடுத்துட்டு போவாங்க. ஓ, அப்படி செஞ்சா விஷயம் எங்கேயும் வந்து உதைக்குதோ? நாம எதை செய்தாலும் சிக்கிக்காத முறையில புத்திசாலித்தனமா அந்த முத்து வகையில செய்யணும். அப்படின்னா அவன் திருடணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் அவனுக்கு முன்னாடியே நாம திருடி போடணும். அவனை எந்த இடத்துல சந்திச்சாலும் அவமானப்படுத்தணும். இப்படி செய்யறா என்ன? எப்படி? அவன் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த பொண்ணு ரத்தனத்துக்கிட்ட போய் இப்படி செய்தானே. பல சரியான யோசனை. இதுல மனுஷன் கலங்கே போடுவான். சரி, நீங்க ரூமுக்கு போங்க. நான் முத்து வீட்டுக்கு போய் வெற்றியோட திரும்புறேன். சரி, போங்கடா போங்கடா. அம்மா, நம்ம முத்து சார் கார்ல அடிபட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. உடனடியா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, கேட்டுதான் பேசுறேன். நான் பீட் கான்ஸ்டபிள் 2736 பேசுறேன் சார். யாரு பீட் கான்ஸ்டபிளா பேசுறது? என் ரூட்ல ஒரு கார் ஒரு ஆள் மேல ஏத்திட்டு நிறுத்தாம ஓட்டிட்டு போறான் சார். என்னது? கார் நம்பர் 806. கார் நம்பர் 806. அடிவட்டால் ஸ்பாட்லயே இறந்துட்டான் சார். வண்டி ஓட்டிட்டு போற ஆள் யாரு? என்ன, ஜாக்கியா? வண்டி எந்த வழியா போகுது? சிவசங்கரம்ல தெருக்குள் நுழைஞ்சிருக்கு. இதோ புறப்பட்டோம். என்னடா சிப்பாய், முத்து வீட்டுக்கு போன ஜாக்கி என்ன ஆனாரு? ஒருவேளை சிக்கிக்கிட்டானோ என்னமோ. ஏன்னா இவனும் கேடிஸ்ல தாக்கலானவன் தானே. ஓ, ஜாக்கி ஜெயத்தோட தான் வந்துட்டா போல் இருக்கு. அத்தா எங்க? இரு சொல்றேன். ஏய், எல்லாம் வெளியே போயிருங்கடா. போங்கடா வெளியே. அத்தா எங்க? சத்தம் போடாதே. ஏன் கதவை சாத்துறீங்க? ரத்தனம், இங்க உன் அத்தானும் இல்ல, அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. என்ன பகைச்சிட்டனால பதிலுக்கு உன் புருஷனை பழி தீர்க்கம்னு பொய் சொல்லித்தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறேன். அட பாவி, கார்ல அடிபட்டு ஆள் சத்துட்டான் தெரிஞ்சு கூட வண்டி நிறுத்தாம ஓட்டிக்கிட்டு வரப்போதே நினைச்சேன் நீ ஒரு அநியாயக்காரன். என்ன அக்கிரமமான செய்கை இது? அபாண்டமா ஒரு பொய்யை சொல்லி அடுத்தவங்க பெண்ஜாதியை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வரதுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? உனக்கு நான் என்ன தவறு செய்தேன்? தவறு நீ செய்யல ரத்னம். உன் புருஷன் நான் என்ன தகாத முறையில கண்ணாப்பு நான் பேசி வெளியே துரத்திட்டான். அதுக்காக என்ன இங்க கொண்டு வந்து கொடுமைப்படுத்தணுமா? ஆமா, உன் வகையில் அவனுக்கு அவமானத்தை உண்டாக்கி அவன் செய்த திருட்டுத்தனத்தை நான் போலீஸுக்கு தெரியப்படுத்தி இன்னும் பல வகையில கொடுமைப்படுத்தி இதையெல்லாம் ஆனந்தப்படணும். நெகித துரோகம் செய்யலாமா? அவன் மட்டும் என்ன வெளியே துரத்தலாமா? பொறுத்துக்கிட்டு அவருக்கு புத்திமதிகளை சொல்லி இருக்க கூடாதா? பெருமைக்கு ஒரு எல்லை இல்லையா? போதும், முதல்ல என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுடு. இல்லையா? வீட்லயா? ரத்னம், இனி நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அறிவு கட்டவனே, என்ன சொல்ற நீ?
முத்துவோட நீ என்னைக்குமே சந்தோஷமா வாழ முடியாது. அதனால இந்த ஜாக்கி வீட்லயே இனிமே ஜாலியா இருக்கலாம்னு சொல்றேன். கிட்ட வராதே. சும்மா உன் புருஷமால நீயும் கத்தாதே. ஆபத்தை தேடிக்காதே. அனாவசியமா பேசாதே. மடையவே. ரத்தனம். ஏன் ஜாக்கி? போலீஸ் 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 போலீஸ். ஐயா, என்ன இங்க கொண்டு வந்த கொடுமைக்கார இந்த வழியா தான் ஓடுறான். போங்கப்பா, போய் திருட்டு பசங்களை கையோட பிடிச்சு கொண்டாங்க. அண்ணா, ரத்னம், நீங்க எங்க வந்த? அத்தானுடைய சிநேகித ஜாக்கிங்கிற ஒரு ஆளு அவர் ஆபத்தான நிலைமையில இருக்கிறதாக போய் சொல்லி என்ன இங்க கொண்டு வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டா. இப்போ நீங்க எல்லாம் வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடிட்டான்னா. மாணிக்கம், உன் தங்கச்சியா இது? ஆமா சார், என் தங்கை தான். கட்டின புருஷன் சரிவர இல்லாத காரணத்தினாலே ஊர்ல 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணுடைய நிலைமை வந்து கடைசியா வீடு தாண்டி நம்ம முன்னாடி எல்லாம் நிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சு. சிநேகிதனாவே இருந்து திடீர்னு இப்படி அயோக்கியனா மாறிட்டேன். அதுக்கு அத்தா என்ன செய்வாருன்னா? ஏமா, இந்த ஜாக்கி உங்க வீட்டுக்காரருக்கு சிநேகிதனா? முன்ன சிநேகிதன் தான், இப்ப விரோதியா. இந்த மாதிரி திருட்டு பசங்களோட எல்லாம் ஏமா உங்க வீட்டுக்காரர் சிநேகிதம் வச்சுக்கிட்டு இருக்காரு? இந்த கள்ளங்கவடம் எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யாரையும் சீக்கிரம் நம்பிடுவாரு. சரி மாணிக்கம், உன் தங்கச்சியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கிளீனா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நீயே நேர வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. நான் இந்த திருட்டு பசங்களை எல்லாம் கையோட பிடிச்சு எடுத்துக்கிட்டு வரேன். வாங்கப்பா. ரத்தனம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் நீ வர வேண்டிய காலம் ஒண்ணு வரும் நான் கனவுல கூட நினைக்கலம்மா. அம்மா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கவலை. இப்படி எல்லாம் இருக்கிறத விட நான் செத்து போயிட்டேன். அப்படி நீ நல்லபடியா வாழணும்னுதான் நான் சதா கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். ரத்தன வீட்டை விட்டு ஒரு நாள் இப்படி வெளியே போனதே இல்ல. அதுதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் நீ? அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல கூட ஒரு தகவலும் தெரியல. இதுக்குத்தான் யாராவது ஒருத்தர் வேலைக்காரனா வைக்கலாம்னாக்கா நீங்க ஒரே பிடிவாதமா வேணாங்கிறீங்க. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆ, அவங்க அண்ணன் மாணிக்க வீட்டுக்கு போயிருப்பாவோ. சே, அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த அம்மா உங்க உத்தரவு இல்லாம வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டாங்க. அத்தா, கரெக்ட் சொன்னே. பாத்தியா, அவங்க அண்ணனோட வந்திருக்கா. அத்தா, செஞ்சுக்காம ஏன் அந்த பொண்ணை மிரட்டுறீங்க? மாணிக்கம், எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ ஏன் உன் வீட்டுக்கு வந்தா? நீ எவ்வளவு உள்ளாலோ பண்ண, அதுக்கு பதில் சொல்லு. ஏன் வீட்டுக்கு வரல சார்? ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தலவுன பாக்க நடந்த விஷயத்தை கேட்காம உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனா அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது சார். மாணிக்கம், போகலாம், நிக்காத. பின்ன இங்க நிக்கிறதுக்கா வந்தேன்? போறதுக்கு தான் வந்தேன். ஆனால் ஒரு மனுஷன் பொறுமையை நீங்க அளவுக்கு மீறி சோதிக்கிறீங்க சார். ரத்னம், நடந்த எல்லாம் புருஷன்கிட்ட நீயே சொல்லம்மா. நான் வர்றேன். அத்தா, நீயும் போ உங்க அண்ணனோட. அத்தா, இதை விட உங்க கையால என்ன கொண்டு போட்டுடுங்களா? கொல்றதுல பிரயோஜனம் இல்ல, உன்னை சித்திரவதை செய்யணும். அப்படியே செய்யுங்க. ஆனா நடந்த விபரத்தை ஒரு முறை என் வாயால கேளுங்களேன். எதையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டாமா? உண்மை உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணுமா? நான் சொல்றதை கேளுங்க அத்தா. கேட்கவே மாட்டேன். சொன்னாலும் கேட்பதில்லை, சுயமா பார்ப்பதில்லை. பெண்ணாக பிறந்தவளை ஆண்கள் என்னாலும் மதிப்பதில்லை. சொன்னாலும் கேட்பதில்லை, சுயமாய் சிந்தித்தும் பார்ப்பதில்லை. பெண்ணாக பிறந்தவளை ஆண்கள் என்னாலும் மதிப்பதில்லை. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே பெண்ணுள்ளம் மிதந்திடுதே, சிறு பிழையேனும் செய்யாமலே. பெண்ணுள்ளம் மிதந்திடுதே, சிறு பிழையேனும் செய்யாமலே. சொன்னாலும் கேட்பதில்லை, சுயமாய் சிந்தித்தும் பார்ப்பதில்லை. பெண்ணாக பிறந்தவளை ஆண்கள் என்னாலும் மதிப்பதில்லை. கண்ணான கணவனது அன்பு கனவாக மாறிய பின்னே, கண்ணான கணவனது அன்பு கனவாக மாறிய
பார்ப்பதில்லை, சுயமாய் சிந்தித்தும் பார்ப்பதில்லை. பெண்ணாக பிறந்தவளை ஆண்கள் என்னாலும் மதிப்பதில்லை. அண்ணி எப்படி ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போன அக்கிரமக்காரன் யாரு? எல்லாம் உங்க அண்ணனுடைய சிநேகம் தான். இப்ப விரோதியா மாறிட்டானா? அண்ணனுக்கு விரோதியா மாறிட்டா அதுக்காக அண்ணியை கஷ்டப்படுத்தணும்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் உங்க அண்ணனுக்கு அவமானத்தை உண்டாக்குறானா? அவனை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? அவன் தப்பி ஓடிட்டான். ஆனா இந்நேரம் கிடைச்சிருப்பான். அண்ணி எவ்வளவு கஷ்டத்தை தான் பொறுத்துப்பாங்க. எங்க அண்ணன் வீட்டோட ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதமான சம்பவம் எல்லாம் ஏன் நடக்குது? மரகதம், உங்க அண்ணன் இனிமே நல்ல வழிக்கு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அத்தா, உங்க பயனால அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வேற என்னத்த சொல்றது? அந்த ரவுடி பையன் கிட்ட சிக்கி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த ரத்தினத்தை நல்ல சமயத்துல போய் காப்பாத்தி வீட்டுல கொண்டு போய் விடப்போனா உங்க அண்ணன் என்னென்ன கேட்கிறாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? என் ரூமுக்கு என்ன பார்க்கத்தான் ரத்தினம் வந்ததாக நினைச்சுக்கிட்டு கண்டபடி திட்டினாரு. விவரத்தை சொல்றதுக்குள்ள என்ன பேச விட மாட்டேங்கிறாரு. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ரத்தனம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. என்ன செய்கிறது? நான் ஒன்னும் பேச முடியாம வெளியே வந்துட்டேன். அத்தா, நான் இப்பவே போய் அண்ணனை மிரட்டி சரியானபடி புத்திமதி சொல்லி அண்ணியை சமாதானப்படுத்தி ஊருக்கு லெட்டர் எழுதி அம்மா அப்பாவை வரவழைச்சு நான் அந்த வீட்டுல போய் இருந்துக்கிறேன். அப்புறம் அண்ணி கவலைப்பட வேண்டி வராது, உங்களுக்கு வருத்தம் இருக்காது. எங்க அண்ணனை தானா நல்ல வழிக்கு வந்துருவார். இனி என்ன செய்தும் புண்ணியம் இல்ல மரகதம். ஏன்? உங்க அண்ணனுக்கு வீடு வாசல் பெஞ்சாதி எல்லாம் இனி நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்னத்தான் சொல்றீங்க? என் தங்கையுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது என்னால பேசவே முடியல. அத்தா, அப்படி ஏதாவது நடந்ததில்லை? அண்ணியினுடைய நிலைமை என்ன ஆகும்? அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாதே. ரத்னம் தலையில எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். நான் வர்றேன். அத்தா, சிந்தித்து சிந்தித்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமே இல்லை. சிறிதளவும் அத்தானின் அன்பை பெற முடியாத நீ இனி பூமிக்கு பாரமாக இருப்பதில் பலனும் இல்லை. உன்னால் தந்தைக்கும் தமையனுக்கும் மற்றவர்க்கும் துக்கத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதை விட உன் உயிரை மாய்த்துக் கொள்வதே நல்லது. புறப்படு, தாமதிக்காதே, சிந்திக்காதே. அத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அன்பை பெற முடியாத நான் இனி வாழ்ந்து புண்ணியம் இல்லை. என் சாவுக்கு பின்னராவது நிம்மதியாயிருங்கள். இக்கடிதத்தை தாங்கள் படிக்கும் போது நான் மரண வாசலை தாண்டி இருப்பேன். ரத்னம். எங்க புறப்பட்டீங்க? எங்கேயும் இல்ல மரகதம். அண்ணன் எங்க? எங்கேயோ வெளியே போனார். அவர் போற இடத்தை எல்லாம் எப்பவுமே என்கிட்ட சொல்ற பழக்கமே இல்ல. ஏன் நீ தடுக்கிறீங்க? இது உங்க கையெழுத்து மாதிரி தெரியுது. ஆமா, என் தலையெழுத்து இந்த கடிதத்தோட முடியுது. என்ன காரியத்தை தெரியுங்க? இதுக்கு தானே இப்ப நீங்க புறப்பட்டீங்க? எல்லாருக்கும் புத்திமதி சொல்லிட்டு கடைசியில தற்கொலை போயிட்டீங்களே. இது பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ணி, இந்த உலகத்தை விட்டு நீங்க பிரியறதுக்கு முந்தி எங்க எல்லாரையும் கொண்டு போட்டு அப்புறம் நீங்க எந்த முடிவுக்கு வேண்டாலும் சொல்லுங்க. என் மனசே ஒரு நிலையில இல்லம்மா, என் மனசே ஒரு நிலையில இல்ல. அண்ணி, எங்க அண்ணனை தனியா தவிக்க விட்டு போகணும்னு தானே நீங்க இந்த மாதிரி முடிவுக்கு வந்தீங்க. மரகதம், கணவனுக்கு முன்பு மஞ்சள் குங்குமத்தோடவே போயிடுறது நல்லது இல்லையா? அத்தானையும் உங்க அப்பாவையும் மத்தவங்க எல்லாரையுமே மறந்துட்டீங்களா? வேண்டாம், வேண்டாம். இனி இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் எப்பவுமே போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. தாழ்வாவே இருக்கிறேன்னு யாராலுமே சத்தியம் பண்ண முடியும். அதை நாமே தேடிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். ஊருக்கும் லெட்டர் எழுதி போட்டுட்டேன். அப்பா அம்மாவும் வந்துருவாங்க. நானும் இங்கே இருந்துடுறேன். அப்புறம் நிச்சயம் எங்க அண்ணன் நல்லபடிக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் நீங்க போக மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுங்க. எனக்கு வாக்குறுதி கொடுங்க. சரி மரகதம், நான் தற்கொலை செய்துட்டேன். நீ கவலைப்படாத. நல்ல வேலை, ஊருக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு லீவ் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்பு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் ஆயிருக்காது. நீ பயப்படாதே. இனி எந்த முடிவுக்கும் போக மாட்டேன். நீ போய் லீவ் வாங்கிட்டு வாமா. பழையபடி நீங்க தற்கொலை செய்துக்கிறதுக்காகத்தானே இப்ப என்ன போக சொல்றீங்க? இல்ல மரகதம், இனி உறுதியா அப்படி போகவே மாட்டேன். உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டா நான் மாறவே மாட்டேன். நீ வேலை செய்யற இடத்துக்கு தாமதமா போய் கெட்ட பேர் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க மறந்துடவே கூடாது. நீ இல்லம்மா, நீ போயிட்டு வா.
பணத்தை திருந் அன்னைக்க பையனை 2 திட்டு திட்டி வீட்டோட இருக்க வச்சிருந்தா அவனும் போயிருக்க மாட்டான், அந்த பொண்ணு கூட போயிருக்காது. இப்ப மரகதம் பொண்ணு எழுதியிருக்க கடுதாசியை பார்த்தா என் மூச்சே நின்றுடு போல இருக்கு. எந்த நிமிஷம் போலீஸ்க்கு எழுதிக்கு அவன் உயிருக்கே ஆபத்து வரலாம்னு எழுதியிருக்காள. நல்லம்மா, நானே கலங்கி போயிருக்கிறேன். நீ வேக வேண்டி என்ன போட்டு குழப்புற. முடிவா சொல்றேன், ஓ மருமவ இன்னும் நீண்ட நாளைக்கு சுமங்கலியா வாழணும்னு அவ தலையில எழுதி இருந்தா உன் பையனுக்கு ஒரு ஆபத்து வராது. கடுதாசிய படிச்சதுல இருந்து எனக்கு அதுதான் சொல்ல தெரியுது. ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்பவே புறப்படுவோம் பட்டணத்துக்கு. பையன் மருமக மக எல்லாரையும் பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். புறப்படுங்க போலாம். வாங்க 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 சம்பந்தி. மாணிக்கங்கிட்ட இருந்து கடுதாசி வந்துச்சு, படிச்ச. என் கைய ஓடல, கால ஓடல. என் பொண்ணு செல்லமா வளர்த்து இப்ப சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சு. இப்படி கொடுமைப்படுத்த உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சு. சம்பந்தி, உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என் பையன் நடந்த தப்புக்கெல்லாம் உங்க கையாலேயே என்ன கொன்னு போட்டுருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, சம்பந்தி கிட்ட தலை நிமிர்ந்து பேசுற அளவுலயா அவன் பையன் நடந்திருக்கான். சரி புறப்படுங்க, எல்லாம் பட்டணத்துல போய் பேசிக்கலாம். நானும் இங்கதான் புறப்பட்டேன். சரி வாங்க எல்லாருமா போவோம். மோகனா, மோகனா, மோகனா. ஏன் நீயா? பொண்ணுங்க அதெல்லாம் இருக்கட்டும். உங்க சம்சாரத்தோட அண்ணன் மாணிக்கமாமே, அந்த ஆள் இங்க வந்து உங்களை பத்தி எங்க கிட்ட என்னென்னமோ கேட்டாரு. மாணிக்கமா? இங்க அவன் தான். ஆமா, உங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுங்க எங்க கிட்ட சொல்லிட்டு போனாரு. எனக்கு புத்தி சொல்லணும் உங்ககிட்டயா சொன்னா? ஆமா, என்கிட்ட தான் சொன்னாரு. ஏமே கத்துற? அட சும்மா இருங்க. ஆனா அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா தெரியுதுங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஒரிஸ் கூடாது. ஏன் நிக்கிறப்போ? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப படுற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். துக்கத்திலும் சிரிக்கணும், துணிவுடனே இருக்கணும், தத்துவம் இதை உணர்ந்து நீங்கள் நடக்கணும், மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும். துக்கத்திலும் சிரிக்கணும், துணிவுடனே இருக்கணும், தத்துவம் இதை உணர்ந்து நீங்கள் நடக்கணும், மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும். சிந்தனையில் இறங்கிவிட்டால் செயலொன்றும் நடக்காது, சென்றதை எண்ணுவதால் பலன் ஒன்றும் கிடைக்காது. சிந்தனையில் இறங்கிவிட்டால் செயலொன்றும் நடக்காது, சென்றதை எண்ணுவதால் பலன் ஒன்றும் கிடைக்காது. வந்ததெல்லாம் வரட்டும் என்று துணிந்து விட்டாலே, வந்ததெல்லாம் வரட்டும் என்று துணிந்து விட்டாலே, வழிவொன்று பிறந்திடுமே முயற்சியினாலே, வழிவொன்று பிறந்திடுமே முயற்சியினாலே. துக்கத்திலும் சிரிக்கணும், துணிவுடனே இருக்கணும், தத்துவம் இதை உணர்ந்து நீங்கள் நடக்கணும், மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும். சந்தித்ததில்லை, ஆனால் சம்சார பந்தத்தினால் வந்தது தொல்லை. சஞ்சலத்தை வாழ்வில் நீங்கள் சந்தித்ததில்லை, ஆனால் சம்சார பந்தத்தினால் வந்தது தொல்லை. முன் போல அன்பு என் மேல் உங்களுக்கில்லை, முன் போல அன்பு என் மேல் உங்களுக்கில்லை, என்று முன் வந்து சொல்பவர்கள் எவரும் இல்லை, என்று முன் வந்து சொல்பவர்கள் எவரும் இல்லை. துக்கத்திலும் சிரிக்கணும், துணிவுடனே இருக்கணும், தத்துவம் இதை உணர்ந்து நீங்கள் நடக்கணும், மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும். துக்கத்திலும் சிரிக்கணும், துணிவுடனே இருக்கணும், தத்துவம் இதை உணர்ந்து நீங்கள் நடக்கணும், மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும். சார், ஜாக்கி துரோகம் பண்ணிவிட்டா சார். என்னடா விஷயம்? ரத்னம்மா அவங்க அண்ணன் மாணிக்கம் வீட்டுக்கு போகலேன்னு சொன்னது 100க்கு 100 உண்மை சார். இந்த ஜாக்கி தான் ஏதேதோ சொல்லி ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய் கொடுமைப்படுத்த நினைச்சிருக்கான். அதே சமயத்துல மாணிக்கமும் போலீஸும் போய் காப்பாத்திருக்காங்க. இப்போ ஜாக்கி போலீஸ் கையில அகப்படவே இல்லை, எப்படியோ தப்பிச்சுட்டான் சார்.
ரமே, இனி அந்த ஜாக்கி உயிரோட இருக்கவே கூடாது. அவனை தொலைச்சிட்டு மறு வேலை பார்க்கணும். எங்க இருக்கிறான் அவன்? ஐயாசாமி ஸ்ட்ரீட்ல 6ஆம் நம்பர் வீட்டுல இப்ப இருக்கான். எப்பவே புறப்படுறேன், தொலைச்சிட்டு வர்றேன். வேண்டாங்க, தடுக்காத மோகனா. திடீர்னு புறப்படாதீங்க. சும்மா இருக்கட்டே, எங்க பேச்செல்லாம் கேளுங்க. டைம் இருக்கு, பேசாம இருக்கு. இவ்வளவு போமா போடா, ஏதாவது ஆபத்தா முடிய போகுது. அவசரம் போ அந்த பக்கம். எப்படி போனா எப்படி போறா, பெரிய தொல்லையா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? எஸ், நான் லெமனாட்டம் பேசுறேன். நான் வெல்கம் ஹோட்டல்ல இருந்து ஏட்டு பேசுறப்பா. யாரு? ஏட்டையா பேசுறது? ஆமாப்பா, அன்னைக்கு நம்ம இருந்து தப்பிச்சு போனானே ஜாக்கி, அவன் நான் போன் பேசுற இடத்துக்கு பக்கத்து தெருவுல தான் இருக்கிறானா. என்ன, காணா போன ஜாக்கி இருக்கிறானா? ஆமா, ஐயாசாமி ஸ்ட்ரீட்ல 6ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறானா. நீங்க 4 பேர் உடனடியா புறப்பட்டு வாங்க. இதை புறப்பட்டு வரா சார். அதான் வெளியூர் ஓடி போடலான்னு பாக்குறேன். சரி, அங்க போய் நாம செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரியா கையில செலவுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு என்ன பண்றதா? அதான் முத்து போய் திருடலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் முன்கூட்டியே போய் நாம திருடலான்னு சொல்லியடா. அது சரி, எதுக்கு லேட் பண்ணாம புறப்படணும்ல? என்ன புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த முத்துவை தொலைச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அவன் இனி சுகமா வாழ நான் பார்க்கவே முடியாது. வாங்கடா போலாம். குட் ஐடியா. ஜாக்கி, எங்க புறப்பட்டாயடா? எந்த வீட்டில் ஏமாந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தலாம் என்று புறப்பட்டாயா, அல்லது முத்துவை துளைக்கலாம் என்று புறப்பட்டாயா? இல்லை, உன் முடிவுகா வஞ்சகனே, நண்பன் மனைவி என்று கூட பாராத நாச வேலை செய்ய துணிந்தவனே. மூடுவாயே, உன் வாழ்க்கை அத்தியாயத்தை முடித்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கிறேனடா முட்டாளே. என்னை பகைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே எவனும் வாழ்பவனும் இல்லை, வாழ்கிறவன் வாழப் போகிறவனும் இல்லை. துளைந்து போ. முடிந்தது என் வேலை, தீர்ந்தது என் வஞ்சம். இனி என் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி காட்டிக் கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே எவனுமே இல்லை. போலீஸ், போலீஸ்! ஜானகி, மாரிகா, இன்னும் சில நிமிஷங்கள் தான் என் உடல்ல உயிர் இருக்கும். அதுக்குள்ள நான் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு விடாம எழுதிக்கிங்க. மாரிகா, முத்துவா என்ன இப்ப சுட்டுட்டு ஓரா? முத்துவா? ஆமா, களங்கம் இல்லாத ஒரு தங்கைக்கு கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சு அதுக்கு தக்க தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் முத்துதான். மாணிக்கம், நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிச்சுக்குங்க. வெல்கம் ஹோட்டல்ல நடந்த திருட்ட செய்தது முத்துதான். தனிகாசன செட்டியார வட்டி கடை நடந்த திருட்டுக்கு காரணம் உன் தங்கையினுடைய புருஷன் தான். சமீபத்தில் சாம்பியன் ஷோ கொட்டகையில நடந்த கலவரத்துக்கு பொறுப்புதாரி அந்த போக்கிரியா. இனி அவரை விடாதீங்க, இனி அவரை விடாதீங்க. இப்போ அவன் வீட்டுக்கு தான் ஓடி இருக்கான். மாணிக்கா, ஆனா துப்பாக்கி கையுமா இருக்கிறான். எதிரில் யார் வந்தாலும் சுட்டு பொசுக்கி தள்ளிடுவா. இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். மாணிக்கா, நீ மட்டும் ஜாக்கிரதையாயிரு. மாணிக்கா, கடமேசை காத்துக்கிட்டு இருக்கேன் சார். என் தங்க வீடு எனக்கு தெரியும். உடனே புறப்படலாம். 1475. நீ இங்கே இருப்பா, வாங்க போலாம். எங்க போறீங்க? தொடாதே என்னை. நானும் உங்க கூட வரேன். நீ என் கூட வரியா? நீ கூட வந்து தொலைஞ்சதுனால தானே ஒரு கொலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. ஆம், உனக்கு சதி செய்தானே ஜாக்கி, அவனை தொலைச்சிட்டேன். உன்னை துன்புறுத்தின அந்த பாவி சுட்டு வீழ்த்தினேன். தடுக்காதே என்னை. இப்போ உங்களை நான் வெளியே போக விடவே மாட்டேன் அத்தா. வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிட்டு உங்க அண்ணன் மாணிக்கத்துக்கிட்ட என்ன காட்டி கொடுக்க போறியா? அப்படி ஒரு நாடு நினைக்காதீங்க அத்தா. உங்களை நான் காப்பாத்துறேன் அத்தா. பத்திரம், கதவை தரமா? உன் அண்ணன் வந்தாச்சு, போலீஸ் வந்துடுச்சு. இனி நான் தப்பி போறதுக்கு வழியே கிடையாது. கதவை தரமா, சீக்கிரம் சீக்கிரம் கதவை தரமா. மாணிக்கம், என்ன பிடிக்கவா வந்திருக்கிற? அதுக்கு முந்தி முதல்ல உன்னை தொலைச்சிட்டு மறு வேலை பாக்குறேன். வேண்டாம் அத்தா, இன்னும் தவறுகளை செய்யாதீங்க. ரத்தனம், கதவை திறந்து உள்ள வந்தா முதல்ல உங்க அண்ணன் தான் ரிவால்வர் குண்டுக்கு பலியாகும். வேண்டாம் அத்தா, வேண்டாம் அத்தா. இப்ப நான் என்ன செய்வேன்? ரத்தனம், நீ என் தங்க இருந்தா சீக்கிரம் கதவை தர. மாணிக்கம், ரத்தனம், இனி உங்க அண்ணன் கையில நான் சிக்கவும் மாட்டேன். இனி அவனை உயிரோட விடவும் மாட்டேன். மாணிக்கம், அண்ணா, உங்க உயிரை
காப்பாத்துறதுக்கு அத்தா உயிரை வாங்கிட்டீங்களே, அத்தா உயிரை வாங்கிட்டீங்களே அண்ணன். உன் அத்தார கொல்லணும்னு சொல்லல அம்மா. குற்றவாளி தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு தற்காப்புக்காகவும் என் கடமை செய்த. இருந்தாலும் நீங்களே இப்படி செய்யலாமா அண்ணன்? இல்லை ரத்னம், இல்லை. மாணிக்கம் கடமை செய்தான். பாராட்டுகிறேன், மனமாற பாராட்டுகிறேன் அவனை. மனையை சுட்டு வீழ்த்து விட்டு குற்றங்கள் பலவற்றை செய்தவன் என்று எல்லோருக்கும் தெரிந்து விட்ட பிறகு இனி நான் தப்ப முடியாது ரத்தனம், தப்பவே முடியாது. ஆனால் மற்றவர்கள் கையால் இந்த நிலைமை எனக்கு ஏற்படுவதற்கு முன் மாணிக்கம், நேர்மை தவறாத உன் கையாலே எனக்கு இந்த தண்டனை கொடுத்ததை குறித்து இறக்கும் தருவாயிலே உன் மீது மகிழ்ச்சி அடைகிறேன். வருத்தப்படாதே மாணிக்கம், வருத்தப்படாதே. நானும் உன் தங்கையும் உயிருடன் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே நிம்மதியாய் வாழ்க்கை நடத்திருக்க முடியாது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நம் இருவருக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருந்தாலும் மாணிக்கம், உடன் பிறந்த சகோதரிகள் மீது நாம் இருவரும் காட்டிய அன்பு ஒன்றுதான். நீ உன் தங்கை மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருந்தாயோ அதே பாசத்தை தான் என் தங்கை மீது நானும் வைத்திருந்தேன். அவளும் உன்னை மணக்க எண்ணுகிறாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் மாணிக்கம், நான் உன் தங்கையை கொடுமைப்படுத்தி விட்டேன் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு என் தங்கையை பழிவாங்கி விடாதே, பழிவாங்கி விடாதே மாணிக்கம். நீங்கள் இருவருமாவது ஒற்றுமையாயிருங்கள். இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ரத்தினம், ரத்னம், என்னை மன்னித்து விடு ரத்தினம், என்னை மன்னித்து விடு. அத்தா, அப்படி சொல்லாதீர்கள். நான் இருந்து போக வேண்டியவளே அத்தான். எந்த வகையிலும் நிம்மதி இல்லாத வாழ்ந்த நான் இனி உயிரோடு இருந்துதான் என்ன பலனத்தான். ஆனால் உங்கள் முடிவை பார்க்கும் போதுதான் இறப்பிலும் நிம்மதி இல்லாத சாகிறேன். அப்படி சொல்லாதே ரத்னம், அப்படி சொல்லாதே. நீ இறந்து நான் இருந்தாலும் தொல்லை, நான் இறந்து நீ இருந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லை. ஆகவே இது நல்ல முடிவு, எவருக்குமே கிடைக்காத முடிவு. வாழ்க்கையிலே ஒற்றுமை இல்லாது இருந்த நாம் சாவிலே ஒன்றுபட்டோம் ரத்தினம், சாவிலே ஒன்றுபட்டோம். யாரும் வர வேண்டியதில்லை. நீங்கள் அழுது துடிப்பதிலே எந்த விதமான பயனும் இல்லை. இனி நாங்கள் இருவரும் பிழைக்கவே மாட்டோம். நீ மாணிக்கத்தை மணந்து சுகமாக இரு. எனக்கு கிடைத்தது நல்ல இடத்தில் சம்பந்தம். ஆனால் உன் மனதிலே நிலைத்த மாணிக்கம் உனக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம். மணமக்களாக மகிழ்ச்சியோடு இருங்கள். இதுவே என் கடைசி வார்த்தை. மனசு போல் சேர்ந்த மாப்பிள்ளை பொண்ணும் மாத்து குறையாத தங்கம். மனசு போல் சேர்ந்த மாப்பிள்ளை பொண்ணும் மாத்து குறையாத தங்கம். இது சொந்த மாறாத பந்தம், நல்ல இடத்து சம்பந்தம். இது சொந்த மாறாத பந்தம், இது நல்ல இடத்து சம்பந்தம்.